ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 215 அப்புறம் 216 பார்க்கலாம். எதை அவர்கள் செலவிடுவதென உன்னிடம் வினவுகின்றனர். இந்த உன்னிடம் அப்படிங்கிறது இந்த குரானை எடுத்துக்கிடலாம். அல்லது இந்த குரான் யாருக்கு இறக்கப்பட்டதுன்னா முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. ஸோ அவங்க கிட்ட வினவுகின்றாங்க. அவங்க மூலயமா வெளிப்படுத்தப்பட்ட பதில் இப்போ நம்மள்கிட்ட பதிவா இங்கே இருக்கு. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கூறும் இப்படியான ஒரு வினா நமக்குள்ள எழும்புனுச்சு அப்படின்னா, எதை நம்ம செலவிடுறது அப்படின்ற ஒரு வினா எழும்புனுச்சுன்னா அதுக்கு என்ன பதிலாக வருகிறது? கூறும், நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் பெற்றோர்கள், நெருக்கமானவர்கள், அனாதைகள், தேவையுடையவர்கள், வலிமைந்தர்கள் ஆகியோருக்கு உள்ளது. நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன். இங்க செலவு செய்யறது அப்படிங்கும் போது வெறுமனே நம்ம காசு பணம் அப்படிங்கிற ஒரு தான் டக்குன்னு நம்ம மைண்ட்ல வரும். அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையே நல்ல விதமா செலவு பண்றது அப்படிங்கிற அந்த உணர்வு பிராடா அதை வெளிப்படுது. ஸோ அப்போ நம்ம அந்த பெற்றோர்கள், நெருக்கமானவர்கள், அனாதைகள், தேவையுடையவர்கள், வலிமைந்தர்கள், அதாவது வழிபோக்கர்கள், இவங்கெல்லாம் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடியவர்கள். ஸோ இவங்க கிட்ட நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல விஷயமா எது இருக்கோ அதன் அடிப்படையில நீங்க உங்க லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க நல்ல விதமா நீங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் அதை நிச்சயமா இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அதற்குண்டான வெகுமதியை, அழகான கூலியை கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்ற அந்த உணர்வு இந்த கடைசியா உள்ள அந்த பண்பு நினைவூட்டப்படுது இல்லையா, அதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்குது. நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன். நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன். அதற்குண்டான தக்க பலன்கள், வெகுமதி கொடுக்கப்படும்ன்ற அந்த உணர்வு வெளிப்படும். அதுக்கடுத்து, போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும். மேல ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட் வருது. போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும். ஏன்னா இந்த உறவுகள் மத்தியில பெற்றோர்கள் கிட்ட, இல்ல பிள்ளைகள் கிட்ட, நெருக்கமானவர்கள் கிட்ட, அனாதைகள் கிட்ட, தேவையவர்கள் கிட்ட, வழிமந்தர்கள் கிட்ட நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அதுல நல்ல விதமா கைண்டா பேசுறது, தன்மையா பேசுறது, கோபத்தை அடக்கிக்கிறது, இதெல்லாம் பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். அந்த நம்ம பக்குவப்படுறது, பேச்சுல பக்குவப்படுறது, செயல்ல பக்குவப்படுறது, நம்மளுடைய அவசரத்தனம் நீங்கணும். எடுத்தோம் கௌத்தோங்கிற பேச்சு, செயல் இதெல்லாம் நீங்கணும். ஸோ அழகா ஒரு கட்டுக்கோப்பா பக்குவப்படணும். இந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு உண்டான அந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல, அது ஒரு போராட்டமா இருக்கும். அந்த போராட்டம் நம்ம மேல விதிக்கப்பட்டுள்ளது. அது வெறுப்பா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஸோ அது வெறுத்த போதிலும் அந்த விஷயம் நம்ம மேல விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த உணர்வு வெளிப்படுது. ஒரு விடயத்தை நீங்கள் வெறுக்கக்கூடும், அதுவோ உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு விடயத்தை நீங்கள் விரும்பக்கூடும், அதுவோ உங்களுக்கு கேடாக இருக்கும். நீங்கள் அறியாதிருப்பினும் இறைவன் அறிவான் அப்படின்ற அந்த உணர்வு வெளிப்படுது. உதாரணத்துக்கு நம்ம குடும்பங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில வீண் பேச்சு பேசுறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விளையாட்டா சும்மா பாலிடிக்ஸ் பேசுறது, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது, சினிமா கதைகள் பேசுறது, அது ஒரு லிமிட்டா ஒரு அளவோடு நிப்பாட்டாம ரொம்ப அதிகபட்ச நேரம் ரொம்ப போகும், வீண் விரயம் ஆகும். இருந்தாலும் அது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஆனா அது அது பெரும் கேடாக அமைப்ப பிரயோஜனம் இருக்காது. நம்ம நன்மையான வகையில ஏதோ ஒரு டயத்துல செலவு பண்ணிருக்கிற நேரத்தை, இல்லாட்டி அந்த பேச்சே ஒரு கட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில மாறி எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நடக்குது. அது பிடிச்சிருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே சமயத்துல நல்ல விதமா ஏதோ ஒரு பிரயோஜனமா இதனால ஏதாவது இருக்குதா அப்படின்ற அடிப்படையில ஏதாவது சமாதானமான வகையில நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறது, அப்கிரேட் பண்ணிக்கிற அடிப்படையில பேச்சுக்கள் பேசுறது ரொம்ப வெறுப்பா, போரிங்கா இருக்கும், போர் அடிக்கும். ஆனா அது நம்ம கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பேசக்கூடிய வகையில நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மையிலேயே அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அது இது எல்லாமே அந்த உணர்வு எல்லாமே இதுல வெளிப்படுது. நீங்க அறிஞ்சு நம்ம இதெல்லாம் நம்முடைய வயசு ஏற ஏற நம்மளுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் புரிய வரும். சில விஷயம் நம்ம வெறுத்து இருப்போம், ஆனா அது நன்மையா இருந்திருக்கு, நல்ல வித நன்மைக்காக தான் நடந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இந்த விஷயங்கள் நீங்க சில விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறாம அறியாமல் இருந்தாலும் இறைவன் அறிவான், அதை உங்களுக்கு அறிவித்து தருவான் அப்படின்ற அந்த உணர்வு இதுல வெளிப்படுது. மீண்டும் இந்த வசனங்களை வாசிக்கிறேன்.
எதை அவர்கள் செலவிடுவதென உன்னிடம் வினவுகின்றனர். கூறும், நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் பெற்றோர்கள், நெருக்கமானவர்கள், அனாதைகள், தேவையுடையவர்கள், வழிமைந்தர்கள் ஆகியோருக்கு உள்ளது. நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன். போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் ஒரு விடயத்தை நீங்கள் வெறுக்கக்கூடும், அதுவோ உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு விடயத்தை நீங்கள் விரும்பக்கூடும், அதுவோ உங்களுக்கு கேடாக இருக்கும். நீங்கள் அறியாதிருப்பினும் இறைவன் அறிவான். இன்னொரு விஷயமும் இப்ப வாசிக்கும் போது ஒரு நினைவுக்கு வந்தது. உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி, அதை வந்து நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், விரும்பணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வண்டியை நம்ம ஓட்டுறதுக்கு முன்னாடி அதை கத்துக்கணும். அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ், எவ்வளவு வேகமா போகும், எதை அமுக்கணும், எமர்ஜென்சிக்கு எதை கொண்டு வரணும், இதெல்லாம் கத்துக்கிறது விஷயம் வந்து நமக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். பட் அந்த பொருள் மேலதான் ரொம்ப விருப்பமா இருக்கும். இப்போ அந்த கத்துக்கிற விஷயத்த நம்ம கத்துக்கிடாம அந்த பொருள், விருப்பப்பட்ட பொருள் நம்ம வாங்கினோம்னா அந்த பொருள் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிக பாசிபிலிட்டி ஆகும். அதே சமயம் அந்த வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருளுக்கு தேவையான விஷயத்த நீங்க கத்துக்கிடுங்க, அது வெறுப்பாக இருந்தாலும் கத்துக்கிட்டு நம்ம அதை செயல்படும் போது பல வகையில அது உதவியா இருக்கும். அது எமர்ஜென்சிக்கு தான் மட்டும் இல்லை, வண்டி ஓட்டும் போதே வந்து எவ்வளவு ஸ்மூத்தா ஓட்டலாம், அழகா ஓட்டலாம் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பா எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதுல வந்துட்டு தெரிய வரும். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக தான் வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டோம். வாழ்க்கையில பல விஷயங்கள்ல அது கனெக்ட் ஆகுது. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த 2 வசனத்தையும் வாசிச்சிடுறேன். எதை அவர்கள் செலவிடுவதென உன்னிடம் வினவுகின்றனர். கூறும், நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் பெற்றோர்கள், நெருக்கமானவர்கள், அனாதைகள், தேவையுடையவர்கள், வழிமைந்தர்கள் ஆகியோருக்கு உள்ளது. நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன். போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் ஒரு விடயத்தை நீங்கள் வெறுக்கக்கூடும், அதுவோ உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு விடயத்தை நீங்கள் விரும்பக்கூடும், அதுவோ உங்களுக்கு கேடாக இருக்கும். நீங்கள் அறியாதிருப்பினும் இறைவன் அறிவான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ்